ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:14 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 6:03 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். அலைச்சலும் தேவையற்ற சோர்வும் வரக்கூடும். பொழுதுபோக்கிற்காக அதிகம் செலவிட தோன்றும் என்பதால் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம், புதிய வேலை முயற்சிகள் அல்லது தொழில் சார்ந்த முக்கியமான முடிவுகளை எடுக்க இது மிகவும் சாதகமான காலம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவளிக்க எல்லா நன்மையும் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். பிள்ளைகளால் சில மனக்கசப்புகள் வரக்கூடும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் எண்ணம் மேலோங்கும். வழிபட வேண்டிய கோயில் திருவள்ளூர் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். முதலீட்டு திட்டங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். நேரத்தை வீணடிப்பதை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் ஏற்றம் நிறைந்த காலகட்டம். தொழில் ரீதியாக நிலவிய தடைகள் நீங்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானம் தேவைப்படும் நாள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் மனதிற்கு இதமான அமைதியும் நிலவும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். நிலுவையில் உள்ள வேலைகள் உடனே நடந்து முடியும். சொத்துகள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் திட்டத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கும். அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். மாணவர்களுக்கு சாதகமான நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். கடகராசி பூசம் நட்சத்திரம். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய ஏற்ற நாள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது.
தொழிலில் பெரிய வெற்றியும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை ஏற்படும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில சவால்கள் வரக்கூடும். உங்களின் விடாமுயற்சியால் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். தந்தையுடன் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணவரவு அதிகரிக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தைரியமும் காரிய சித்தியும் உண்டாகும். நிலுவையிலிருந்த வேலைகள் இனிதே நிறைவேறும். பதற்றப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது உங்கள் வெற்றியை நிரந்தரமாக்கும். மனவலிமை கூடும் நன்னாள் இது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய முதலீட்டு திட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் பாராட்டு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் குறித்து திட்டமிடுவீர்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். அரசு வேலைகள் சாதகமாக முடியும். வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய தொழில்களில் முதலீடு செய்வதை தள்ளி போடுவது நல்லது. கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான யோகம் கூடி வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திடீர் பயணங்கள் செல்ல நேரிடும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். நண்பர்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அலுவலக வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். புதிய முதலீட்டின் மூலம் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். நிதி விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அலைச்சல் நிறைந்த நாள். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எந்த முக்கிய முடிவுகளையும் சுயமாக எடுப்பது நல்லது. நிதானமாக பேசுவது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும். வேலையில்லா
இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். முயற்சிகள் வெற்றியை தரும் நாள். வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் செயல்படுவது நலம் பயக்கும். நிதி விவகாரங்களில் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிக்கல்களை தவிர்க்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உதவியாக இருக்கும். நிதானமான முடிவுகள் நீண்டகால வெற்றியை தரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெற்றோரது ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மீனராசி ரேவதி நட்சத்திரம். இலக்குகளில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டம். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும்.